அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? இது என்னென்னா வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு பொரியல் ரச சாதம் காரக்கமோடு சாப்பிட்றப்ப அம்புட்டு ருசியாக இருக்கும், அல்டிமேட் சுவையாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இது வாழைத்தண்டு நம்ம பொரியல் பண்ண போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நான் நறுக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மோர் கலந்து தண்ணி வச்சுருக்கேன். இது தண்ணி நறுக்கி போடுறதுக்காக வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதை நறுக்கிட்டு பார்ப்போம். பாருங்கள், எல்லாமே நறுக்கி வச்சு இப்போ இந்த குச்சி வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம். அந்த நாரை எடுத்துக்கிடுவோம். இது மாதிரி கவட்டை குச்சி வச்சு நம்ம நாரெல்லாம் எடுத்துக்குவோம். இப்போ நாரெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நல்லாயிருக்கு. இப்போ இதை வாங்க, நான் தண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் இந்த வாழைத்தண்டை சேர்த்துக்கிடலாம். இந்த வாழைத்தண்டு பொரியல் அவ்வளவு சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு அம்புட்டு எம்மியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இது நல்லா வேகட்டும். இதெல்லாம் மூடி போட்டு மூடிக்குவோம், வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு காய். நல்லா காய் வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க தாளிச்சுக்கிடுவோம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காயட்டும். இப்போ இதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்தாச்சு, பொரியட்டும். இப்போ இதில் சேர்க்குறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இந்த காயை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கட்டி வச்சுக்கலாம். இது நல்லா பரட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இதில் நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ பவுலில் மாற்றிக்கிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஜம்முன்னு வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் காரக்குழம்போட சாப்பிட்றப்போ அம்புட்டு அல்டிமேட் சுவையாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். சிம்பிளான பொரியல். நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மினி விழாக்கில் பார்க்கலாம். பாய்.